السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் அடைகின்ற பாக்கியத்தை அனைவருக்கும் தந்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை அடைகிற பொழுது ஒரு அடியானுடைய விருப்பமாக இருப்பது லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதுதான். லைலத்துல் கத்ரை ஒருவன் அடைவான் என்றிருந்தால் அந்த ஒரு இரவில் மட்டும் செய்யக்கூடிய அமலுக்கு இந்த உலகத்திலே 83 வருடங்கள் 4 மாதங்கள் அவன் அமல் செய்தவனாக ஆகிவிடுவான். அந்த ஒரு நாளுடைய பவர். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒரு இரவு செய்த நன்மையை எங்களுக்கு தருவார்கள் என்றிருந்தால் எங்களுடைய ஆயுள் முழுவதும் செய்த நன்மைகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். எந்த இரவு அது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாருமே எட்ட முடியாத ஒரு தகுதியை அடைந்திருந்தார்கள். அது என்ன தெரியுமா? மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லுகிற பொழுது அந்த சௌர் என்கின்ற குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கி இருந்தார்களே, பாம்பு கொத்தி தீண்டப்பட்டார்களே, அந்த வேதனையை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறக்கத்தை விட அந்த வேதனை பரவாயில்லை என்று அந்த வேதனையை சுமந்தார்களே, அந்த ஒரு இரவு அவர்கள் செய்த அந்த அமலை, அந்த தியாகத்தை இந்த உலகத்தில் யாரும் எட்ட முடியாது. சொன்னால் யார் தெரியுமா? சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஒரு இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அந்த தியாகத்தை, அந்த நன்மையை மட்டும் எனக்கு தருவார்கள் என்றால் என்னுடைய ஆயுள் முழுவதுமான நன்மையை நான் அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். அந்த இரவை யாரும் அடைய முடியாது. அதோட முடிஞ்சு. ஒவ்வொரு வருஷமும் ஹிஜ்ரத்தும் வந்து சௌர் கோகைக்குள்ள போற பாக்கியம் இருந்தா நம்ம எல்லாம் பாட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடக்குமா? நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த இரவு இருக்கிறதே, அந்த இரவை திருப்ப நாங்க அடைய முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் பாக்கியம் லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த சிறப்பை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அது குர்ஆன் இறங்கிய இரவு. அதுக்கு முன்னாடி குர்ஆன் இறங்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இப்ப நம்ம ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல குர்ஆன் இறங்கியது என்று சொல்றா போல இந்த தௌராத், ஜபூர், இன்ஜிலுக்கு கரெக்டான ஒரு விழா இருக்குதா? இல்ல. அப்ப இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான். அதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த பேசுற மொழியில ஒரு மொழி இருக்குது. ஒரு ஆளுகிட்ட சும்மா ஒரு தகவலை சொல்றது, லைலத்துல் கத்ர் என்கிறது 1000 மாசங்களை விட சிறந்தது என்று ஒரு ஆள்கிட்ட சொல்றதுங்கிறது வேற. ஒரு ஆளுகிட்ட லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற அந்த ஃபார்மட் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்குதே, அந்த அமைப்பே ஒரு வசீகரமானது, ஒரு கவர்ச்சியானது. அது உணர்வோடு, ஈமானோடு, மஹப்பத்தோடு அந்த வார்த்தையை கிரகிக்கிறவர்களுக்கு தெரியும். ஒருவர் நம்மளோட பேசும் பொழுது அவருடைய அந்த மொழியினுடைய ஸ்டைல், அந்த அமைப்பில் ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பின் வெளிப்பாடு, மகத்துவத்தின் பெருமானம் அங்க இருக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். குர்ஆனை லைலத்துல் கத்ர்ல இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்ண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு வார்த்தையை திருப்ப 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 பாவிக்கிறது ஒரு ஸ்டைல். ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பாவிக்கிறங்கிறது இருக்கு, அது ஒரு ஸ்டைல். அதையும் அல்லாஹ் இதுக்குள்ள கொண்டு வர்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்.
வமாத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மினல் அல்ஃபி ஷஹர். திரும்ப திரும்ப 3 தடவை அந்த லைலத்துல் கத்ரை கொண்டு அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த லைலத்துல் கத்ர் என்கிற வார்த்தையில 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. லைலத்துல் கத்ர் என்கிற ஒற்றை வார்த்தையில் 9 எழுத்துக்கள் இருக்கும். அல்லாஹ் அதை 3 தடவைகள் குர்ஆனிலே பாவித்திருக்கிறான். அதனால 9 27 என்கின்ற இலக்கம் லைலத்துல் கத்ருக்கு மிக முக்கியமான இலக்கம் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, ஒரு ஆய்வு. அறிஞர்கள் ஒரு கணக்கீட்டை சொல்கிறார்கள். விஷயம் ஒன்று அப்படி இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப அந்த வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிற அந்த இலக்கத்தின் எண்ணிக்கையினுடைய அந்த சொற்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப வருகிறது என்கின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் அந்த ஒரு இறக்கி இருக்கிற அந்த சிஸ்டம், அமைப்பு எல்லாமே ஒரு கவர்ச்சியானது, எல்லாமே ஒரு வசீகரமானது, எல்லாமே ஒரு ஈர்ப்பானது. அப்படி என்றால் அதற்குள் என்னவோ ஒன்று இருக்கத்தானே வேண்டும். அதைத்தான் நம்முடைய இஸ்லாமிய வாழ்வில் அறிஞர் பெருமக்கள் இந்த லைலத்துல் கத்ரை அமல்களுக்குரிய பெருநாளாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் 2 இரவுகள் மிக முக்கியமான இரவாக மலக்குகளுக்கு இருக்கும். ஒன்று லைலத்துல் கத்ர் ரமலான் மாதம், அடுத்தது லைலத்துல் பராஅத் ஷஅபான் மாதம். பராஅத்துடைய இரவும் மலக்குகளுக்கு முக்கியமானது. 2ம் நமது விதிகளோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவின் முழுவதையும் மக்ரிபில் இருந்து அதிகாலை வரைக்கும் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இரவாக அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிக்கிறான். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும், அதிகாலை விடியற்காலை வரை அது சாந்தியோடு இருக்கின்ற இரவாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அருளுக்குரிய நொடிகள். பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு அழகாக கேட்கிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட. 83 வருடங்களும் 4 மாதங்களும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் என்ன நன்மையை பெற வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் ஒரு இரவுக்குள் அல்லாஹ் நம்மளுக்கு தந்து விடுகிறான். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை லைலத்துல் கத்ர் கிடைத்தாலே அவன் பாக்கியம் பெற்றவன். ஒரு தடவை கிடைத்தாலே அவன் பாக்கியம் பெற்றவன். இந்த லைலத்துல் கத்ர் விஷயத்துல ரமலான் மாசத்துல, குறிப்பாக இந்த இறுதி 10ல நம்மட வழக்கம் என்ன? பெரியவர்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகள் கூட அதிலே குறைந்தபட்சம் ஆமீன் சொல்லுவதற்காக சபையில் இருப்பாங்க. சரி, ஆமீனும் சொல்லலன்னு வைங்க, அந்த லைலத்துல் கத்ருக்காக நாங்கள் கண் விழித்து பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்மளோட பிள்ளைகள் சிறார்கள் அந்த இடத்துல விளையாடி கொண்டிருப்பார்கள். நம்ம ஓதுற சப்தமாவது அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் இல்லையா? அப்படி என்றால் ஒவ்வொரு வருஷத்திலையும் அந்த சின்ன பிள்ளைகள் இதை கேட்டு வர்றாங்க என்றிருந்தா, ஒவ்வொரு ரமலான்லையும் இறுதி 10ல லைலத்துல் கத்ருக்காக ஓதப்படுகிற ஓதல்கள், தொழுகின்ற தொழுகைகள், திக்ருகள், தௌபா, ஸலவாத் எல்லாம் அந்த பிள்ளைகளோட காதுல கேட்டு கேட்டு வருதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு குழந்தையும் அந்த லைலத்துல் கத்ரில் ஒரு நொடியிலாவது அருள் பெறும் என்றிருந்தால் அந்த குழந்தையும் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் கணக்கு பாருங்கள், அந்த பிள்ளை அருள் பெற்ற பிள்ளையாக மாறிவிடும். அது அன்று பிறந்த பாலகனாய் இருக்கட்டும் அல்லது வயது முதிர்ந்த கிழவன் கிழவியா இருக்கட்டும், யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் அந்த கூலி கிடைக்கும். அப்படியான ஒரு அருட்பாக்கியமிக்க இரவுதான் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு. அது பெருமதி தெரிஞ்சவன் விட்டுட்டு இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன அமைப்பில் எங்களுக்கு அதை வலியுறுத்தினார்களோ அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்மள லைலத்துல் கத்ர் அன்றைக்கும் சண்டை பிடிக்கிறவன் இருப்பான், ரமலான்லையும் திருவன் வேலை பார்க்கிறவன் இருப்பான். லைலத்துல் கத்ர் எப்ப என்பது கரெக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது மறைக்கப்பட்டு விட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று உங்களுக்கு சொல்ல நான் வெளிக்கிட்டு வந்தேன். என் தோழர்களே, உங்கள 2 பேரு ஆளுக்கால் சண்டை பிடிச்சுக்கு இருந்தீங்க, அதனால அதை சொல்லாமல் மறைக்க வேண்டும் என்று நான் ஆக்கப்பட்டு விட்டேன். விஷயம் முடிஞ்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இரண்டு நபர்கள் ஒருவருக்கொருவர் தர்க்கித்துக் கொண்டதற்காக, வாள் எடுத்து வெட்டல்ல, வெப்பன் எடுத்து சுடல்ல, தர்க்கித்துக் கொண்டதற்காக, வாய் தர்க்கம் பட்டதற்காக கியாமத்து நாள் வரைக்கும் லைலத்துல் கத்ர் எப்பங்கிற டேட்டை கரெக்டா சொல்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து விட்டார்கள். அப்ப லைலத்துல் கத்ர்ல நம்மளுக்கு என்ன விளங்குது? நாம ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனோடு நாவினால் தர்க்கித்தால் கூட அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் தடைப்படும். அப்ப குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இல்லை, குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள ஒத்துமை இல்லை, உடன்பிறப்புகளுக்குள்ள ஒத்துமை இல்லை, அயலவர்களோட ஒற்றுமை இல்லை, ஊர் மக்களோட ஒற்றுமை இல்லை, பொதுவாக எதை எடுத்தாலும் பிரச்சனை, கடமை செய்யற இடத்துல ஒத்துமை இல்லை. எப்படி அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும்? அவர்கள் சஹாபாக்கள், இரண்டு சஹாபிகள். அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்கள் இரண்டு பேரையும் அந்த நிமிடம் மன்னித்து விட்டு லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று நமக்கு சொல்ல வைத்திருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் சொல்லி இருக்க முடியும். ஆனால் மறைக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம்? சமூகத்தில் மிக முக்கியமானது சண்டை தர்க்கம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கு இடையில முரண்பாடுகள் வரக்கூடாது. முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். ரமலான் மாசம் ரொம்ப முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்கள் இருவருக்கு இடையிலே ஏதாவது வாய் தர்க்கம் ஏற்பட்டு விட்டால், ஒருவர் மற்றவர் மீது சண்டைக்கு வந்து விட்டால், இங்க லேசா கலண்டுடுங்க. இன்னி சாயும், நான் நோம்பாளியா இருக்கிறேன், சண்டை பிடிக்க ரெடி இல்லை. நோம்பாளியா இருக்கிறேன், சண்டை பிடிக்க ரெடி இல்லை. நான் அரபு நாட்டுக்கு போன நேரம், எங்க மக்கா மதீனாவுக்கு போன நேரம், அங்க உள்ள அரபிகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கத்தை பார்த்தேன். என்ன தெரியுமா? ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்தா, வாக்குவாதம் முத்தினா, அந்த மிகைத்து கடுமையா பேசுறவனை பார்த்து மற்றவர்கிட்ட சொல்லுவார், சல்லி அலா முஹம்மத், நாயகத்தின் பேர்ல ஸலவாத் சொல்லு என்று சொல்லுவார். அவ்வளவு கோபத்துக்குள்ளேயும் அந்த மனிதன் தகன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் தகன் ஸலவாத் சொல்லிடுவார். அந்த ஸலவாத்தை சொல்லி அந்த கோபத்தை கொஞ்சம் பிரேக் பண்றது. அது 2 தடவை 3 தடவை அப்படி சொல்ல கிட்ட அந்த சண்டை விலகி போயிடும். எவ்வளவு பெரிய விஷயம்! அரபு நாட்டு மக்கள் எவ்வளவு கல் நெஞ்சமாக வாழ்ந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் என்பது வரலாறுகள் சொல்லுகிறது. ஆனால் அவர்களை மாற்றி அமைத்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அப்படியே இருக்கிறோம் இல்ல. எனவே இந்த லைலத்துல் கத்ர் என்ன, அது ஏன் மறைக்கப்பட்டது என்கிற விஷயங்களை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு சண்டை அருளை இல்லாமல் ஆக்கிவிடும். சில பள்ளிகள்ல லைலத்துல் கத்ருக்கு சாப்பாடு சண்டை வாரு, பார்சல் காணாண்டு சண்டை பள்ளிக்குள்ள வரும். கடைசி 3 மணி மட்டுக்கு கரெக்டா தொழுவான். 11 ரக்காத்து வித்ரு, தஸ்பீஹ், தராவி 20, இஷா, ஏனைய வணக்கம், குர்ஆன் தமாம் எல்லாம் 3 மணிக்கு அமல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு ஃபெஸ்ட்டுக்கு எனக்கு தந்தையா சரலியானதுல பிரச்சனை வந்துடும். பாருங்க இல்லையா? சாப்பாடு காணா, சண்டை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சாப்பாடு காண இல்லையா, ஒரு ஆளுடைய சாப்பாடு 2 பேர் சேர்ந்து சாப்பிடும். அந்த மற்ற ஒருவருடைய சாப்பாட்டை அல்லாஹ் அந்த ஒருவருடைய உணவில் மற்றொருவருடைய உணவை அல்லாஹ் விஸ்தீரணப்படுத்துவான். சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பள்ளியில 500 பேர் தொழுகிறோம், ஒரு 1000 பேர் தொழுகிறோம், சரி 100 பேர் தொழுகிறோம். 100 பேருக்கு சாப்பாடு இருக்குது. 200 பேர் வந்துட்டான். முஸ்லீம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? முந்தி வந்த எனக்கு சோத்தை தான் நான் வீட்டை போறேன். இது இல்ல முஸ்லீம் எடுக்கிற முடிவு. எத்தனை பேர் இருக்கு? 200. சாப்பாடு எத்தனை? 100 இருங்க. ஒரு சாப்பாடு 2 பேர் பிரிச்சு சாப்பிடுமாங்க. மாஷா அல்லாஹ். எனது உயிரில் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருடைய உணவில் உணவு இல்லாமல் இருக்கிற இன்னொருவரை நீங்கள் சேர்த்துக் கொண்டால் அடுத்தவருடைய உணவு இந்த உணவுக்குள்ளே விஸ்தீரணம் ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அப்ப நாம முஸ்லிம், முழு முஸ்லிமாக இருந்தால் லைலத்துல் கத்ர்ல சண்டை வருமா? சண்டை வராது. பிரச்சனை இப்ப லைலத்துல் கத்ரே சண்டையா மாறிட்டு. லைலத்துல் கத்ர் எப்ப என்றொரு சண்டை. 21, 23, 25, 27, 29 ஒரு சண்டை. அடுத்த சண்டை இன்டர்நேஷனல் புறப்படி லைலத்துல் கத்ர் இறங்குமா, லோக்கல் புறப்படி லைலத்துல் கத்ர் இறங்குமா? என்ன சவுதி அரேபியாவுக்கும்
பிற இரட்டைப்படையாக இருந்தால் இந்த ஒற்றைப்படையானதாக இருக்கும், மாற்றம் இருக்கும். அந்த பிரச்சனை இது தேவையா? இப்ப லைலத்துல் கத்ர்ல சண்டை பிடிச்சதால தானே லைலத்துல் கத்ர்ங்கிறது எப்ப கரெக்டா சொல்லப்பட வேண்டியது மறக்கடிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதானே வரலாறு. லைலத்துல் கத்ரே சண்டையா மாறினா இந்த உம்மத்துக்கு எப்படிடா பரக்கத்து வரும்? எப்படி வர முடியுமா? யோசிக்கிறல்ல, யாரும் இதை பத்தி யோசிக்கிறல்ல. எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், லைலத்துல் கத்ரில் முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 2 நபர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்த காரணத்தினால் தான் அதனுடைய நாளே அறிவிக்கப்படாமல் விடப்பட்டது. 2வது, லைலத்துல் கத்ர் 21 வரட்டும், 23 வரட்டும், 25, 27 வரட்டும், 29 வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் லைலத்துல் கத்ர் எப்பென்கிறது கரெக்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஏன் சொல்லுங்க பாபம்? வேற காரணங்களை விடுங்க. மலக்குகள் பூமிக்கு இறங்குறது எந்த கண்ணுக்கு தெரிய மாட்டா, அதுக்கு நான் தகுதி இல்லை. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதுக்கான தகுதிக்கு நம்ம வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகள் இறங்குறது தெரியாம இருக்குமா? வானுலகத்திலிருந்து லைலத்துல் கத்ருக்கு மலக்குகள் இறங்குகிறார்கள். எத்தனையாம் பிறையில இறங்குறாங்க என்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். வானவர் ஜிப்ரீல், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகளும் இறங்குகிறார்கள். அவர்களின் தலைவர் வானவர் ஜிப்ரீலும் இறங்குகிறார்கள். நாயகத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று தெரியும், மலக்குகள் இறங்குவது தெரியும், அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்திருந்தான். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம், ஒன்று சொன்னார்கள், ஒன்று செய்தார்கள். சொன்னது என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் கடைசி 10 நாட்களில் நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். பல்தமிசூஹா, நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், லைலத்துல் கத்ரை கடைசி 10 தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். இதான் ஹதீஸ். அது 21 வந்தாத்தா என்ன, 23 வந்தாத்தா என்ன, ஒற்றையில வந்தாத்தா என்ன, இரட்டையில வந்தாத்தா என்ன, இன்டர்நேஷனல் பிறந்தாத்தா என்ன, லோக்கல் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ண்டாங்களா, 10ஐயும் கரெக்டா போடணும். இது 2வது செஞ்சாங்க. என்ன தெரியுமா? சொன்னாங்க, சொல்லி போட்டு மட்டும் நிக்கல, அந்த கடைசி 10 பள்ளிவாசல்லையே முழுமையாக இஅ்திகாஃப் இருந்தாங்க. முழுமையா இரவு வணக்கங்கள் அதிகமா செஞ்சாங்க, அதிகமா குர்ஆன ஓதினாங்க, அதிகமா தான தர்மத்தை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் லைலத்துல் கத்ர் எப்ப என்று கன்ஃபார்மா தெரிஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 10 கடைசி 10 தேடுங்கன்னு சொன்னாங்க. உண்டு, அவர்களும் 10 நாளும் அமல்களிலே முனைப்போடு செயல்பட்டார்கள். அப்ப நாயகத்தை மிஞ்சி நாம சொல்லவோ செய்யவோ நமக்கு அனுமதி இருக்கா? எனவே இறுதி 10 முழுமையாக தேடி பெறுவது நமக்கு லைலத்துல் கத்ருக்கு மிகவும் பெருமதியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகத்துல ஒரு லைலத்துல் கத்ரை ஒருவன் அடைவான் என்றால் அவன் இந்த உலகத்திலே 83 வருடங்களும் 4 மாதங்களும் வாழ்ந்து நன்மை செய்ததற்கான கூலியை பெறுகிறான். ஒருவேளை நாம 27 மட்டும் பிடிக்கிறதால அல்லது 25 மட்டும் பிடிக்கிறதால ஒருவேளை தவறி போயிட்டு சொன்னா, ஏன்னா கடைசி 10 தேடுங்கன்னாங்க, ஒற்றைப்படையில வருவன்னு சொன்னாங்களே, தவறிட்டு சொன்னால் அடுத்த ரமலானுக்கு நாம ஹயாத்தோட இருந்து அந்த லைலத்துல் கத்ரை அடைவோம் என்பதற்கு உத்தரவாதம் யார்? யார் உத்தரவாதம்? யாரும் இல்லை. உத்தரவாதம் இருக்கா? இல்ல. அதனால நாம ஒரு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் கடுமையாக அந்த 10 நாட்களையும் நல்லமல்களால் சிறப்பிக்க வேண்டும். பாருங்கள், லைலத்துல் கத்ருடைய கடைசி 10 நிறைய பேர் தொலைவாராக்களுக்கு சதக்காக்கள் செய்யறாங்க, சாப்பாடு உணவுகள் கொடுக்கறாங்க, சோட்டிஸ் வகைகள் கொடுக்கறாங்க, டீ கொடுக்கறாங்க, பிளேன் டீ கொடுக்கறாங்க, ஹதியாக்கள் அன்பளிப்புகள் கொடுக்கறாங்க, உடுப்பு வாங்கி கொடுக்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய இலக்கு ரமலானை அடைய வேண்டும் என்பதாக இருந்தால் அந்த ரமலானில் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இது முடிஞ்சு. அப்ப லைலத்துல் கத்ர் என்ன தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ்,
மலக்குகளும் ஜிப்ரீலும் இறங்குவார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை வரைக்கும் அதனுடைய சலாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு சாந்தியோடு அந்த விடயங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. இரவெல்லாம் முடிச்சு அமலை செஞ்சு போட்டு சகரையை நல்ல வயிறு முட்டை செஞ்சு போட்டு சுபோ இல்லாம படுத்தா நல்லா இறங்கும். வயிறு தான் இறங்கும், லைலத்துல் கத்ர் இறங்க மாட்டா, வயிறு தான் இறங்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக லைலத்துல் கத்ருடைய தாற்பயங்கள், உள்ளே இருக்கிற தாற்பயங்கள் என்ன? குறிப்பாக இறைவனை ஒருவன் அடைவதற்கு, இது நம்முடைய சமூகத்துக்கு தேவையான விஷயம், அதாவது ஆத்மீக வழியில் இருக்கின்றவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். லைலத்துல் கத்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிரா என்கின்ற தனிமையாக வணக்கம் செய்த இடத்திலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக சந்தித்து நெஞ்சோடு நெஞ்சு ஆறத் தழுவி அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு அருள் புரியப்பட்ட நாள் லைலத்துல் கத்ர். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்வில் போலிகள் இல்லாத, திருவர்கள் இல்லாத ஒரு உண்மைக்குண்மையான ஒரு ஆத்மீக குரு, ஒரு வழிகாட்டி எங்களுக்கு கிடைத்தால் அந்த நாள் கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்களுக்கு ஒரு கைடு, வழிகாட்டியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பிரகடனம் செய்த நாள் தான் லைலத்துல் கத்ர் அல்லவா? அது போன்ற ஒரு உணர்வை ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆத்மீக குருவை தீர்மானிக்கின்ற நாள், அந்த ஆத்மீக குருவினால் ஒரு நிலையான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகின்ற நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவில் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய 5 வசனங்களை தான் கொடுத்தார்கள். ஒரு கணக்கின்படி 6666 வசனங்கள் இருக்கிறதாக இருந்தால் 6661 வசனமும் பிறகுதான் இறங்கின. அன்னைக்கு இறங்கினது 5 வசனங்கள் தான். எப்படி இறங்கிய தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நான் தான் வானவ தூதுவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். நாயகமே ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நாயகம் ஓத மறுத்தார்கள். மீண்டும் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஓதவில்லை. 3ஆம் தடவையாக தன் நெஞ்சோடு நெஞ்சை அணைத்தார்கள். இக்ரா யா முஹம்மத், நாயகமே நான் சொல்றபடி ஓதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இதான் நாயகமே ஓதுங்கள். அல்லாஹ் சங்கையானவன், மனிதன் கற்காதவை அறியாதவைகளை எல்லாம் அவனுக்கு எழுதுகோள் ஊடாக அவன் கற்றுக் கொடுத்தான். இதான் வசனம். இப்ப நாயகத்துக்கு அறிவு கிடைச்சது எங்கால? எழுதுகோள் இருந்துச்சா? ஹிராவுக்குள்ள எழுதுகோள் இருந்ததா? இல்ல. புத்தகம் கொப்பி இருந்ததா? இல்ல. ஆனா அல்லாஹ் இதுல என்ன சொல்றான் தெரியுமா? எழுதுகோள் ஊடாக அறியாதவற்றை கற்றுக் கொடுத்தான் அந்த மனிதருக்கு. அங்க எழுதுகோள் இருக்கல்ல, ஏடும் இருக்கல்ல, கொப்பியும் இருக்கல்ல, புஸ்தகமும் இருக்கல்ல, அங்க இருந்தது ஜிப்ரீல். அப்படி என்றால் இந்த ஆயத்துக்குள் இருக்கிற தாற்பயம் என்ன என்பதை நீங்கள் ஆழமாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு உரையாடலும் சம்பாஷணையும் ஒரு சம்பவமும் சரித்திரமும் நடந்ததற்காகத்தான் அது லைலத்துல் கத்ராக ஆக்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம ரமலான்ல இறுதி 10லேயோ ஒற்றைப்படையான நாள்லேயோ 27லேயோ ஏனைய நாட்கள்லேயோ நாம லைலத்துல் கத்ர் என்று சொல்லுவது எதை தெரியுமா? கண்மணி நாயகம் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடைய லைலத்துல் கத்ரை நாங்கள் கொண்டாடுகிறோம். பரக்கத், நமக்கு கூலி இருக்குது. 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் வணக்கம் செய்த கூலி இருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் வலியுறுத்துகிறான், அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. இறைவன், அவனை பற்றி நுட்பமான ஞானமுள்ள ஒருவரிடம் நீ கேட்டு படித்துக்கொள். அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல என்ன சொல்றான் அல்லாஹ்? அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. ரஹ்மான், அவனை பற்றி நுட்பமான அறிவு ஞானமுடைய ஒருவரிடத்திலே கேட்டு படித்துக்கொள். அந்த நுட்பமான அறிவு ஞானம் உள்ள ஆள் யாரு?
கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த அல்லாஹ் நான் தொலை சொன்னா அல்லாஹ் தொலைச்சிருக்கிறோம், நோம்பு பிடிக்க சொன்னா நோம்பு பிடிச்சிருக்கிறோம், ஜகாத்து கொடுக்க சொன்னா கொடுத்திருக்கிறோம், ஹஜ் செய்ய சொன்னா செஞ்சிருக்கிறோம். அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி நுட்பமான அறிவு ஞானம் உடைய ஒருவரிடத்திலே நீ கேட்டுப்படி. ஃபஸ்அல், அவர் உனக்கிட்ட வந்து படிப்பிக்க மாட்டார். ஃபஸ்அல், நீதான் கேட்டுப்படி, நீதான் தேடி போய் படி, நீ கேட்டுப்படி என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த ஹபீரா, நுட்பமான அறிவு ஞானம் உடையவரை நாம கண்டுபிடிச்சிட்டோமா? தேடிட்டோமா? அவன்கிட்ட கேட்டுட்டோமா? படிச்சு முடிச்சிட்டோமா? இல்ல. எனவே லைலத்துல் கத்ர் எங்களுக்கு தரக்கூடிய யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு அறிவித்து தரக்கூடிய ஞானமுடைய ஒரு குருவை நாங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் அல்லாஹ் சொல்லல, குர்ஆன்ல சொன்னான், ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அது பற்றி ذிக்ருடையவர்களிடத்திலே கேட்டு படியுங்கள். ஃபஸ்அலூ, நீங்க கேட்டு படிங்க, உங்கள்கிட்ட வந்து படிப்பிக்க மாட்டாங்க, நீங்க தேடி போய் கேட்டு படிங்க. இமாமுனா கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல் இல்மு யுஅதா வலா யஅதி. அறிவு கேட்டால் கொடுக்கப்படும், காலடியை தேடி வராது. ஞானம் என்பது காலடியை தேடி வராது. அது தேவை ஏற்பட்ட ஒருவன், அதில் ஈர்ப்பு ஏற்பட்ட ஒருவன், அதுல இஷ்க் காதல் ஏற்பட்ட ஒருவன், அது உடையவரை தேடி சென்று படிப்பதுதான் ஞானம். காலடியை வராது, கிடைக்கும் மட்டுக்கு காத்துக்கு இருக்கிறது இல்ல, அது தேடி பெற்றுக்கொள்ள. தலபுல் இல்ம், அறிவு ஞானம் என்பது தேடி பெறுவது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஞானம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமூகத்தை பார்த்தார்கள். அந்த சமூகத்துக்கு எல்லாம் இடக்கு முடக்கான ஆட்களா தான் இருக்கிறான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், சமூகத்துல எல்லாருமே இடக்கு முடக்கான ஆட்களா இருக்கிறான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. குர்ஆன்ல வருகிறது, உங்களுக்கு ஒரு ரஷீத் இல்லையா? ரஷீத், உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு இல்லையா என்று கேட்டார்கள். எப்படி கேள்வி? உங்கள்கிட்ட இவ்வளவு அடார அறிகிறீங்க ஆட்கள், உங்களுக்கு ஒரு ரஷீத், என்ன ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு உங்கள்கிட்ட இல்லையா என்று கேட்டார்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த ரஷீத்ங்கிற வார்த்தையை வச்சுதான் இந்த முர்ஷித்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு வழிகாட்டக்கூடிய குருவுக்கு முர்ஷித் என்று சொல்லுவார்கள். வழிகாட்டக்கூடிய குரு, ஒரு ஆத்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவுக்கு முர்ஷித் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் யாரை வழி கெடுக்க நாடி விட்டானோ ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. அல்லாஹ் யாரையாவது வழி கெடுக்க நாடி விட்டால் ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா, அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு குருவை இல்லாமலாக்கி விடுவான். அல்லாஹ் கிடைக்காது. ஒருத்தனை வழிகெடுக்க நாடினால் அந்த ஆளுக்கு அல்லாஹ் செய்யற வேலை தெரியுமா? ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் கிடைக்காமல் செய்வதுதான் அல்லாஹ் செய்யற வேலை. எனவே லைலத்துல் கத்ர் என்பது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து செய்திகளை எடுத்து வந்து சொல்லி பெருமானாருக்கு வழிகாட்டக்கூடிய குருவாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் கொடுத்த நாள். முதல் வசனம் இக்ர, நாயகமே ஓதுங்கள், படியுங்கள், வாசியுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன நாள். அல்லாஹ்விடத்திலிருந்து முதல் வார்த்தை நாயகத்துக்கு இறக்கப்பட்ட நாள். அதனுடைய குளுமை, அதனுடைய வேதனை, அதனுடைய உடல் வலி எப்படி இருந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் நடுங்கியது, உடல் பலகீனம் அடைந்தது, காய்ச்சல் ஏற்பட்டது, தாங்கவே முடியவில்லை. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை ஒரு போர்வையால் போத்துங்கள் போத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு கதறிக்கொண்டு ஓடினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி. நம்மண்டா எந்த பேயில பயந்தாரோ தெரியாண்டல்லவா, யோசிச்சிருப்போம். ஆனால் ஹதீஜா நாயகி என்ன தெரியுமா சொன்னார்கள்? நாயகமே, நீங்கள் கண்டது உண்மை, நீங்கள் கண்டது உண்மை, வாருங்கள் நாயகமே என்று அரவணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிடவையிலே தண்ணீரை தொட்டு குளுமைப்படுத்தி நெத்தியிலே ஒத்தனம் பிடித்து மடியிலே சாய்த்து நாயகத்துக்கு ஆறுதல் கொடுத்தார்கள் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாள் தானே அது. லைலத்துல் கத்ர்ல குர்ஆன் இறங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை போத்துங்க நாயகமே என்று சொன்னது எந்த நாள்? நாயகம் இந்த பிரச்சனை இந்த விஷயம் நடந்து 3 நாளை பிறவா போய் சொன்ன இல்ல. கதிஜா நாய் அதிலிருந்து ஒரு கிழமை கழிச்சா போர்வை போத்தின ஒத்தனம் போட்ட இல்ல. அப்ப எவ்வளவு பரக்கத்தான நாள். இன்னைக்கு நினைக்கப்பட வேண்டிய ஆக்கள் ஜிப்ரீல் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அன்னை கதிஜா நாயகம் இன்றைக்கு நினைக்கப்பட வேண்டியவங்க தான். எனவே இப்படியான விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லைலத்துல் கத்ர் என்பதை பற்றிய சாதாரண மேலோட்டமான விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆன்மீக குரு அவசியம் என்பது லைலத்துல் கத்ர் எங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு யதார்த்தம் என்பதையும் சொல்லி இருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை காலமும் நாம் செய்திருக்கின்ற வணக்க வழிபாடுகளின் பொருட்டினால், வானவர் ஜிப்ரீலுடைய பொருட்டினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டினால், ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், இந்த லைலத்துல் கத்ரை அடைந்த மகான்கள், நல்ல மூமீன்கள் அனைவருடைய பொருட்டினால், லைலத்துல் கத்ரில் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனாகிய திருவேதத்தின் பொருட்டினால், அதில் இருக்கின்ற ஒவ்வொரு அத்தியாயங்கள், வசனங்கள், எழுத்துக்கள், நுக்தாக்கள், அச்சரங்களின் பொருட்டினால், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்திலே லைலத்துல் கத்ரை அடைந்த மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாங்கள் நோற்று நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. எம்முடைய இதர எல்லா வணக்கங்களையும் எங்கள் நின்று ஏற்றுக்கொள்வானாக. நாங்கள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஒரு ஆன்மீக குருவை கண்டு அல்லாஹுவையும் ரசூலையும் முழுமையாக அறிகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக எம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். CCTV கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556.